பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நம்ம இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய மே மாதம் 23ஆம் தேதி பௌர்ணமி. ஸோ இந்த பௌர்ணமி தினத்துக்கு ஏஞ்சல்ஸ், நம்ம வழிபடுற ஏஞ்சல்ஸ், ஃபாலோ பண்ற ஏஞ்சல்ஸ், நம்மளை சுத்தி இருக்கிற கார்டியன் ஏஞ்சல்ஸ், ஸோ இவங்க என்ன விதமான மெசேஜ் அண்ட் அட்வைஸ் நம்மளுக்கு கன்வே பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இது பைல் நம்பர் 1 பர்பிள் கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 2 பிளாக் கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 3 பிங்க் கலர் கிறிஸ்டல். இந்த 3 கிறிஸ்டல்ல எந்த கிறிஸ்டல் நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி நல்ல டீப் பிரெத் எடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சலை மனசுல நினைச்சிட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை நீங்க சூஸ் பண்ணுங்க. எல்லா கிறிஸ்டலுக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஏஞ்சல், அது எந்த ஏஞ்சலா கூட இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், ஹிந்துவிசமா இருக்கட்டும், இல்ல இஸ்லாமிக்கா இருக்கட்டும், நீங்க எந்த ஏஞ்சலை ஃபாலோ பண்றீங்களோ அந்த ஏஞ்சலினுடைய நேம் டைப் பண்ணி அதுக்கு கீழே உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எந்த ஏஞ்சலும் நான் ஃபாலோ பண்ணல, ஜஸ்ட் இதை இன்ஃபர்மேஷனா நான் பாக்குறேன் அப்படின்னா யூனிவர்ஸ்னு டைப் பண்ணி அதுக்கு கீழே உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பர்பிள் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். பைல் நம்பர் 1 உங்களுக்கான கார்டு. பைல் நம்பர் 1 நீங்க ஏதோ ஒரு தேடுதல் உங்களுக்குள்ள இருக்கு. ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாடுற மாதிரி அப்படியான ஒரு தீவிரமான தேடுதல் வேட்டை உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. அது ஆன்மீக ரீதியா இருக்கட்டும், தொழில் ரீதியா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய ஆம்பிஷன் ரீதியா இருக்கட்டும், ஃபேமிலி ரீதியா இருக்கட்டும், ஏதோ ஒரு விதமான தேடுதல் வேட்டை அதிகமா இருக்கு உங்களுக்குள்ள. அதை தேடி ஓடிக்கிட்டே இருக்கீங்க, எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கீங்க லைஃப்ல. சோ அந்த ஓட்டமானது அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்றாங்க. சரிங்களா? நீங்க கம்ப்ளீட்டா நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். உங்களை நீங்களே இந்த தேடுதல் ஓட்டத்துல நிறைய உள்ளுக்குள்ள டேமேஜ் ஆயிருக்கீங்க. இமோஷனலாவும் சரி, மன ரீதியாவும் சரி, மென்டலி பிசிக்கலி நீங்க நிறைய டேமேஜ் ஆயிருக்கீங்க. ஸோ அதை ரீஎனர்ஜைஸ் பண்ணணும்னா கம்ப்ளீட்டா நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். சரிங்களா? எப்படி ரெஸ்ட் எடுக்கலாம்னா, ஏதாவது நேச்சர் பிளேஸ்க்கு போங்க, வெக்கேஷன் மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இல்ல வீக்லி ஒன்ஸ் வெக்கேஷன் மாதிரி போங்க. நேச்சரா இருக்கிற இயற்கையான சூழல்கள் நிரம்பிய ஒரு பிளேஸ்க்கு போங்க. அங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுங்க. சரிங்களா? அது உங்களுக்கு எந்த விதத்துல கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கும், எப்படி உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அதுக்கான இடத்த சூஸ் பண்ணி போயிட்டு நீங்க தொடர்ந்து அந்த ரெஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பா ரீஎனர்ஜைஸ்ட் ஆகும். சரிங்களா? உங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், உங்களுடைய உடல் எல்லாமே புதுப்பிக்கப்படும். சரிங்களா? சோ அப்படி புதுப்பிக்கும் போது நீங்க தேடி தேடி ஓடிட்டு இருந்தீங்க பாருங்க, அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா மாற ஆரம்பிக்கும், உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ ஏஞ்சல்ஸ் அதுக்கான வழிபாதைகளை உங்களுக்கு நிச்சயமா காட்டுவாங்க. ஸோ நீங்க ரொம்ப தேடி தேடி ஓடிட்டே இருக்க வேண்டாம். நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அப்பப்பவாவது ரெஸ்ட் எடுக்கணும். இயற்கையான சூழல்கள்ல ரெஸ்ட் எடுக்கணும். அப்ப யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணுங்க, உங்களோட ஏஞ்சல்ஸோட கனெக்ட் பண்ணுங்க. உங்களோட மைண்டை கம்ப்ளீட்டா அமைதியாக்குங்க, கிளியர் ஆக்குங்க, ரீஎனர்ஜைஸ் பண்ணுங்க உங்களுக்குள்ள. ஸோ இதை பண்ணுங்கன்னா நீங்க இத்தனை நாளா இத்தனை வருஷங்களா எதை தேடி ஓடுனீங்களோ அதுக்கான ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அதுக்கான பாதை உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் காட்டுறது உங்களால புரிய முடியும். சரிங்களா? கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுடைய ஏஞ்சல் மெசேஜ் பார்த்தீங்க. கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஏஞ்சல் நேம் இல்லைன்னா யூனிவர்ஸ் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
ஃபைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பிளாக் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான ஏஞ்சல் கார்டு. ஏஞ்சல் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, ஆக்சுவலி வந்து ஏஞ்சல்ஸும் சரி, இந்த பிரபஞ்சமும் சரி, டிவைனும் சரி, இந்த மூணும் உங்களுக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்ண போராடிக்கிட்டு இருக்காங்க. பட் உங்களால அதை உணர முடியல, உங்களால அந்த மெசேஜை ரிசீவ் பண்ண முடியல. அதுக்கு ஏன்னா நீங்க மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கீங்க. மற்ற விஷயங்கள், பிரச்சனைகள், இதை வந்து ஓவர் திங்க் பண்ணி 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 அந்த மென்டல் எபிலிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சமும் ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு மெசேஜை கொடுக்க வராங்க, அதை உங்களால ரிசீவ் பண்ண முடியல. ஸோ அவங்களும் வந்து ட்ரை பண்றாங்க. சரி, எப்பவுமே வந்து நீங்க அவேர்னஸா இருங்க, விழிப்போட இருங்க, சரிங்களா? ஸோ அந்த விழிப்போட இருக்கும் போது ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத உங்களால ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அதை ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், திருப்பியும் அதே மாதிரியான பிரச்சனைகள், டிப்ரெஷனுக்குள்ள போய் மாட்டாம இருப்பீங்க. இப்ப அதுல நீங்க மாட்டிட்டு இருக்கிறதாலதான் அடுத்து என்ன செய்யலான்றது உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு இயற்கையா வந்து அதனுடைய வழி கிடைச்சாலும் உங்களால அதை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ முதல்ல விழிப்புணர்வோட இருங்க, விழிப்போட இருங்க. நிறைய யோகா, மெடிடேஷன் வந்து பண்ணுங்க. ஸோ இதை பண்ணும்போது உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு மன அமைதி ஏற்படும், ஒரு விழிப்புத்தன்மை ஏற்படும். அப்ப ஏற்படும் போது உங்களுக்கு ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸும் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத உங்களால கன்சிடர் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உங்களை வந்து ரீச் பண்ண, பட் முடியல. ஸோ இதுதான் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு பைல் நம்பர் 2. ஸோ பைல் நம்பர் 2 இந்த மெசேஜ் நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட ஏஞ்சல் நேம் சொல்லி டைப் பண்ணி ஆர் யூனிவர்ஸ் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான கார்டு. ஸோ ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மீகத்துக்குள்ள என்ட்ராக சொல்றாங்க, சரிங்களா? டெம்பிள் பாத், ஆன்மீக பாதைக்குள்ள நீங்க என்ட்ரு ஆகணும், அதுல நீங்க நிறைய கத்துக்கணும். ஆல்ரெடி அதுல என்ட்ரு ஆயிருக்கீங்கன்னா இன்னும் நிறைய நிறைய நீங்க அதுல கத்துக்கணும். நீங்க நிறைய நிறைய கத்துக்கும் போது உங்களுடைய அப்கிரேட் வந்து ஆயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கோபுரத்தின் உச்சிக்கு வந்து அந்த நிலையை உங்களால போய் அடைய முடியும். ஸோ நீங்க இது வரைக்கும் நீங்க அந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கலன்னா, ஸோ கண்டிப்பா இந்த பௌர்ணமில இருந்து ஆன்மீக ரீதியான பாதைகளை வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து வைங்க, அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிங்க உங்க லைஃப்ல அப்படின்றாங்க. ஆல்ரெடி நீங்க ஆன்மீக ரீதியா வந்து ஒரு லைஃப்ல இருக்கிறீங்கன்னா, ஸோ அதை இன்னும் நிறைய அதுல நிறைய நிறைய கத்துக்கிட்டு அதுக்கான ஒரு வேல்யூ உங்க இடத்துல இருந்து கொடுக்கணும். ஸோ நீங்க எவ்வளவு கத்துக்கிறீங்களோ, எவ்வளோ அதுல வந்து பெரிய பொசிஷன் அடையறீங்களோ, ஸோ ஆன்மீகம்னா இதுதான் அப்படின்னு மத்தவங்க மத்தியில ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அது உங்க மூலயமா அது கிடைக்கணும் அப்படின்றது இயற்கையோட ஒரு விதியா இருக்கு. ஸோ நீங்க ஆன்மீகவாதியா இருக்கீங்கன்னா இன்னும் நிறைய லேர்னிங் பண்ணுங்க, நிறைய அதுக்கு வேல்யூ கொடுங்க. அண்ட் நீங்க அதுல இல்லைனாலும் நீங்க இந்த பௌர்ணமில இருந்து ஆன்மீக ரீதியா சில விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா ஏஞ்சல்ஸ் வந்து உங்க கூடவே இருக்கிறாங்க, உங்களை சுத்தி நிறைய குட் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க உங்களை ஆன்மீக ரீதியா கூட்டிட்டு போக வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த பாதையில நோக்கி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால நீங்க மத்த பிராக்டிக்கலான விஷயங்கள், மத்த நார்மலான மனித வாழ்க்கையை பத்தின விஷயங்கள், இந்த கமிட்மெண்ட் இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, அதை பத்தி எதுவுமே நீங்க வரி பண்ணாதீங்க. உங்களுடைய ஆன்மீக பாதையில தொடர்ந்து நீங்க போயிட்டே இருங்க. அது ஒரு நிலை அடையும் போது உங்களுக்கு மற்றதும் வந்து எல்லாமே சரியாகும். ஸோ இதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, இதுல மட்டும் லேர்ன் பண்ணுங்க. ஸோ அது ஒரு வேல்யூ கொடுங்க, அண்ட் அது கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு வேல்யூ வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களை வந்து கைட் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. அதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணி
அதை நோக்கி நீங்க அந்த கம்ப்ளீஷனுக்கு நோக்கி நீங்க அந்த ஆன்மீக பாதையை கொண்டு போகணும் அப்படின்றதுதான் ஏஞ்சல் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு உங்களுக்கு பைல் நம்பர் 3. ஸோ பைல் நம்பர் 3 இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இருந்து உங்களோட ஏஞ்சல் நேமை டைப் பண்ணி ஆர் யூனிவர்ஸோடைய நேம் யூனிவர்ஸ் டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் டைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நேயர்களே, நம்ம வந்து இன்னைக்கு பௌர்ணமிக்கான ஏஞ்சல் மெசேஜ் எல்லா பைலுக்கும் பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பா இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு வந்து பர்சனலா வேணும்னா நீங்க டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து இந்த ரீடிங் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய ஏஞ்சல் நேம் அப்படி இல்லைன்னா யூனிவர்ஸ்ன்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்தி ஒலி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.